நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய திரைப்படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்குவதாக அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இளம் இயக்குநர்களோட பணியாற்ற ரஜினிகாந்த் மீண்டும் எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம் உள்ள மூத்த இயக்குனரான சுந்தர் சியோடு இணைந்தது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அனைவரது மத்தியிலும். இதற்கு காரணம் திரைத்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்குனராக சுந்தர் சி இன்னும் வெற்றி படங்களை கொடுத்துட்டு வர்றாரு. இறுதியாக இவர் இயக்கிய வெளியான மதகதராஜா திரைப்படம் மற்றும் அரண்மனை 4 திரைப்படமும் வசூலில் சக்கப்போடு போட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது மூக்குத்தி அம்மன் 2ன்ற திரைப்படத்தில் இவர் இயக்கிட்டும் வராரு. இந்த படத்தில் நயன்தாரா முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துட்டு வராங்க. இந்த நிலையில் தான் ரஜினியோட சுந்தர் சி இணைந்திருப்பது பலரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்பையும் அதிகரித்திருக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா 1997ஆம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் திரைப்படத்தை சுந்தர் சி அவர்கள் ரஜினிகாந்தை வைத்து இயக்க இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 28 ஆண்டுகள் கழித்து கூட்டணியில் இணைந்திருக்காங்க தற்பொழுது. இந்த படம் பேய் படமாக இருக்குமா, இல்லை சுந்தர் சி பாணியில் நகைச்சுவையான காமெடி கலந்த படமாக இருக்குமான்னு ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. ஆர்வமும் அதிகரித்திருக்கு ரசிகர்கள் மத்தியில். மேலும் இது மட்டும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.